அத்தியக்ஷகர், அத்தியாபகர், டீச்சருக்கு உள்ள அநேக பெயர்களில் ஒன்றாக வழங்கி வருவதுதான் அத்தியக்ஷகர். அத்தியக்ஷர் என்று 2 தினசாகவும் சொல்லலாம். பாலன், பாலகன் என்கின்ற மாதிரி ஒரு வார்த்தையில் நடுவே க என்பதை சேர்த்தும் சொல்வதுண்டு. அத்தியாபகர் என்பதும் போதகருக்கான இன்னொரு பெயர். அத்தியக்ஷர், அத்தியாபகர் என்ற 2ம் அத்திய என்று ஆரம்பித்தாலும் அர்த்தத்தில் 2ற்கும் நிரம்ப வித்தியாசம் உண்டு. அஷி என்ற கண்ணை வைத்து அத்தியக்ஷர். கண்ணுக்கு நேரே இருப்பது பிரத்யக்ஷம். எவருடைய கண்ணுக்கு கீழே அவர் கண்காணிக்கும்படியாக காரியம் நடக்கின்றதோ அவர் அத்தியக்ஷகர், கண்காணிப்பவர். கண்காணி என்று தொழிலாளிகள் சொல்வது கூட இதிலிருந்து வந்திருக்கலாம். சூப்பர்வைசர் என்பதற்கு நேர் மொழிபெயர்ப்பு ஓவர்சியர் என்பதுதான். சிஷ்யனை கண்காணித்து நல்ல வழியில் செலுத்துவதனால் வாத்தியாருக்கு அத்தியக்ஷகர் என்ற பெயர் உண்டு. அத்தியாபகர் என்றால் அத்தியனம் செய்விக்கின்றவர் என்று பொருள். அத்தியனம் என்றால் பொதுவாக கல்வி எனலாம். குறிப்பாக வேத கல்விதான் அது. குறைந்தபட்சம் பொது கல்வியாக இருந்தால் கூட வேத மரபு சார்ந்ததாக இருந்தால் அத்தியனம். அயனம் என்றால் ஒரு நிர்மாணமான வழியில் போவது. வாழ்க்கை பாதையில் ஆன்மாவை கடை தேற்றிக் கொள்கின்ற பாதையில் சிறப்பாக அழைத்துச் செல்லும் கல்வி அத்தியனம். வேதத்தை வழி தப்பாமல் ஃபாலோ பண்ணி நெற்று போடுவதனால் வேத அத்தியனம் என்கின்றோம். இவ்விதமான கல்வியை அளிப்பவர்தான் அத்தியாபகர். ஒரு லக்ஷண ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது குரு என்ற அட்சரங்களை பிரித்து பிரித்து அர்த்தம் பண்ணுகின்றோம். அதில் குருவில் உகாரம் என்பது விஷ்ணு. அவருக்கு சகஸ்ரநாமத்தில் குரு என்றே பெயர் உண்டு. அங்கே ஆச்சாரிய பாஷ்யப்படி எல்லா ஜீவன்களையும் பிறப்பித்த பிதா அவர் என்பதாலும் அவர் குரு என்கின்ற பெயருக்கு உரியவராகின்றார் என்று குரு என்பதை பற்றி விளக்கம் சொல்லிக்கொண்டே போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.